கற்றலை இனிமை சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம கணக்கில் இரு பரிமாண வடிவங்களின் பிரதிபலிப்புகளை பற்றி படிக்க போகிறோம். இரு பரிமாண வடிவங்கள்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 டைமென்ஷனல். சரியா? இப்போ அதோட பிரதிபலிப்பை பற்றி நம்ம படிக்க போகிறோம். பிரதிபலிப்புனா ஆங்கிலத்தில் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது முகம் பார்க்கும் கண்ணாடி, நீர் அல்லது ஒரு பளபளப்பான பரப்பின் மீது காணப்படும் உருப்படிவம் அல்லது பிரதிபிம்பம், இவையே பிரதிபலிப்பு ஆகும். அது எப்படின்னா, இப்போ நம்ம கண்ணாடியை பார்க்குறோம்னா நம்மளோட வடிவம் அந்த கண்ணாடியில் தெரியுது. அது பிரதிபிம்பம் ஆயிடுது. நம்ம பிம்பம், பிரதிபிம்பம்னா கண்ணாடியில் தெரிகிற இன்னொரு பிம்பம், நம்மளோட பிம்பமே அங்கே பிரதிபலித்து அங்கே இருக்குது, எதிரொலிப்பு ஏற்பட்டு. இப்போ உங்களுக்கு நீங்கள் பரிச்சயமான பொருட்கள்லேயே நீங்கள் நல்லா அழகாக அந்த பிரதிபலிப்பு பார்க்கலாம். எப்படின்னா, நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற புது பிளேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உன்னோட முகத்தை பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். உன்னோட கைகளை வச்சு பார்த்தா கூட அதில் அழகாக தெரியும். தண்ணிக்குள்ளே குடத்தில் இருக்க தண்ணி, பானையில் இருக்க தண்ணி, நிறையா இருக்கிற தண்ணியில் உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா கூட நல்லா தெரியும். அங்கே அந்த தண்ணீரில் தெரிகிற உருவம் தான் பிரதிபிம்பம். சரியா? நீங்கள் இந்த பளபளப்பான பிளேட்டில் பார்க்குறீங்கள, உங்களோட உருவமோ மற்ற பொருள்களோட உருவமோ அதுதான் பிரதிபிம்பம். அதைத்தான் பிரதிபலிப்புன்னு நம்ம சொல்கிறோம். கணக்கு புத்தகத்தில் எல்லாரும் பக்கம் 9 எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா பாருங்கள். ஒரு படம் இருக்கா, ஒரு பையன் நிற்கிறான். எதன் முன்னாடி நிற்கிறான்? கண்ணாடி முன்னாடி நிற்கிறான். கண்ணாடிக்குள்ளேயும் அவனோட உருவம் தெரியுதா? இப்போ நீங்களாம் நின்று பார்த்தா கூட உங்கள் உருவமும் கண்ணாடியில் நல்லா தெரியும். சரியா? நீங்கள் ஏதாவது ஒரு பொருட்களை கண்ணாடியில் காமிச்சா கூட அந்த பொருட்களின் வடிவமும் கண்ணாடியில் அப்படியே தெரியும். கண்ணாடி மட்டும் இல்லை, வளவளப்பான பளபளன்னு இருக்கிற பொருட்களில் கூட என்ன தெரியும்? உருவம் தெரியும். சில நேரம் வலுவலுன்னு தர இருந்தால் தெரியும். புதுசாக இருக்கிற சில்வர் பாத்திரம், தட்டு, பிளேட்டு எதுலனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த வடிவம் தெரியும். சரியா? கண்ணாடியின் முன் நிற்கும்போது உன்னுடைய பிம்பத்தை பார். பிம்பம்னா கண்ணாடிக்கு உள்ளே இருக்கிற உன்னோட வடிவம். சரியா? எப்படி இருக்கு? சற்று பின்னோக்கி நகரும்போது உன் பிம்பத்தை கண்ணாடியில் பார்க்கவும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கண்ணாடியின் முன் நிற்கும்போது உன்னுடைய பிம்பத்தை பாரு. நீ கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு உன் உருவத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? உன்னோட உருவம் நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி தெரியும் உனக்கு அங்கே. அப்படித்தானே? சரி, இப்போ கண்ணாடியிலேருந்து நீ கொஞ்சம் பின்னாடி வரும்போது என்ன ஆகுது? நீ கொஞ்சம் பின்னாடி நவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவமும் பின்னாடி நவுண்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி கண்ணாடிக்கு அருகில் சற்று முன்னோக்கி வரவும். அப்படியே கண்ணாடி முன்னாடி வந்துட்டே இருக்க. அப்போ நீ அங்கே என்ன பார்க்குற? அந்த உருவமும் கண்ணாடிக்குள்ளே இருக்கிற பிம்பமும் முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்கு. சரியா? நம்மக்கிட்ட வந்துடுது. நம்ம இங்கே நிற்கோம்னா நம்மக்கிட்ட அது வந்துடுது. நம்ம விலகி போக போக அதுவும் என்ன செய்யுது? விலகி பின்னாடி போகுது. நம்மக்கிட்ட வர வர அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்க பிம்பமும் நம்ம நோக்கி பக்கமாக வந்துடுது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? 1, கண்ணாடியில் உனது பிம்பமானது டேஷ் தெரிகிறது. எப்படி தெரியுது? அதே அளவில் தெரியுது. அதே அளவில்ங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். இந்த கோடிட்ட இடத்துல அதே அளவில் தான் தெரியும். 2வது, நீ பின்னால் நகர்ந்தால் உனது பிம்பமும் எப்படி நகருது? முன்னோக்கியா பின்னோக்கியா? பின்னோக்கி நகர்கிறது. இந்த பின்னோக்கின்னு இருக்குல்ல, இதை இங்கே எழுதணும் இந்த டேஷில். நீ பின்னால் நகர்ந்தால் உனது பிம்பமும் பின்னோக்கி நகர்கிறது. 3வது, உனக்கும் கண்ணாடிக்கும் இடைப்பட்ட தூரமும் உனக்கும் உன்னுடைய பிம்பத்திற்கும் இடைப்பட்ட தூரமும் சமமாக இருக்கும். நமக்கும் கண்ணாடிக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அதே இடைப்பட்ட தூரம்தான் நமக்கும் நம்முடைய பிம்பத்திற்கும் இடையில் இருக்கும். அடுத்தது, நீ கண்ணாடிக்கு அருகில் வரும்போது உன்னுடைய பிம்பத்தின் நகர்வானது டேஷ் இருக்கும். நீ கண்ணாடி பக்கத்தில் போனேன்னா
உன்னோட பிம்பம் கண்ணாடிக்குள்ளே இருக்கிற உன்னோட உருவத்தோட பிம்பம் எப்படி இருக்கும், அதோட எங்கே நகர்ந்து வர மாதிரி இருக்கும், முன்னோக்கி நகர்ந்து வர மாதிரி இருக்கும். முன்னோக்கி நகர்வது நகர்வானது முன்னோக்கி இருக்கும். இந்த டேஷில் முன்னோக்கின்னு நீங்கள் என்ன செய்யணும், போடணும். சரியா? என்னது, கண்ணாடியில் உனது பிம்பமானது அதே அளவில் தெரிகிறது. இரண்டாவது, நீ பின்னால் நகர்ந்தால் உனது பிம்பமும் பின்னோக்கி நகர்கிறது. உனக்கும் கண்ணாடிக்கும் இடைப்பட்ட தூரமும் உனக்கும் உன்னுடைய பிம்பத்திற்கும் இடைப்பட்ட தூரமும் சமம். நீ கண்ணாடிக்கு அருகில் வரும்போது உன்னுடைய பிம்பத்தின் நகர்வானது முன்னோக்கி இருக்கும். சரியா? இப்போ அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க எல்லாரும். 5வது பாரு, நீ உனது வலது கையை உயர்த்தினால் கண்ணாடியில் உள்ள பிம்பத்தில் டேஸ் கையானது உயர்கிறது. நீ கண்ணாடி முன்னாடி நின்று கையை உயர்த்தி பார்த்துருக்கியா? எந்த கை உயரும்? இடது கை. இடது பக்கம் இருக்கிற கை உயர்ற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ 5வது டேஷில் என்ன போடணும்? இடது. நீ உனது வலது கையை உயர்த்தினால் கண்ணாடியில் உள்ள பிம்பத்தில் இடது கையானது உயர்கிறது. 6வது, நீ உனது இடது கையை உயர்த்தினால் கண்ணாடியில் உள்ள பிம்பத்தில் டேஸ் கையானது உயர்கிறது. இப்போ வலது கையை உயர்த்தும் போது இடது கை உயர்ற மாதிரி இருக்குது. அப்போ இடது கை உயர்த்தும் போது வலது கையானது உயர்கிறது. சரியா? வலது கை உயர்ற மாதிரி இருக்கும். 7வது, இவ்வடிவத்தின் பிம்பத்தை டிக்குறியிடவும். இந்த கட்டத்தில் போட்டிருக்க வடிவம், இந்த வடிவத்தோட பிம்பத்தை என்ன செய்யணும்? டிக்குறி இடணும். எது சரியாக இருக்கும்? ஏபிசி 3 கொடுத்துருக்காங்க. 3ல் எது கண்ணாடி முன்னாடி இருக்கும்போது வச்சோம்னா கரெக்டாக இருக்கும்? பாருங்கள், நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லு பார்ப்போம். அந்த சி தான் சரியான விடை. சி தான் என்னது? சரியான விடை. சி இதை அப்படியே நம்ம கண்ணாடி முன்னாடி வச்சோம்னா அப்படியே இந்த மாதிரி தான் தெரியும். சியில் படம் போட்டிருக்கா, அந்த சி படத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அடுத்து செய்து பார். ஒரு கண்ணாடியை எடுத்துக்கொள். ஒரு வெள்ளை தாளில் கரிக்கோலை கொண்டு ஒரு கோட்டை வரைந்து அதை கண்ணாடி முன் காட்டவும். கரிக்கோல்னால் பென்சில் எடுத்து ஒரு கோடு போட்டு அதை கண்ணாடி முன்னாடி காட்டணும். காட்டி பாருங்கண்ணே. மற்றொரு தாளை எடுத்துக்கொண்டு டியை வரைந்து கண்ணாடியின் முன்னால் வைக்கவும். டியின் நிழல் படத்தை கண்ணாடியில் உற்று நோக்கவும். ஃபஸ்ட்டு ஒரு கோடை வரைஞ்சி நம்ம அதை காமிச்சோம்னா அதே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். சரியா? இப்போ டி ஆங்கில எழுத்து டி பெரிய எழுத்து எழுதி நீ அதை காமிச்சின்னா எப்படி இருக்கும்? இந்த சைடு டிக்கு இந்த வளைவு கோடு இந்த சைடு போட்ட மாதிரி இருக்கும். நீ கண்ணாடியில் வச்சு பாருங்கள், தெரியும் உங்களுக்குண்ணே. இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கு பார்த்தியா? கண்ணாடியில் கோடு இந்த இருக்குது. நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எழுதுகிற டி இந்த சைடு ஒரு டி போட்டிருக்காங்க பார்த்தியா? தலைகீழ் இங்கிட்டு மாற்றி போட்டிருக்காங்க பார்த்தியா? இந்த வளைவு கோடை இந்த பக்கம் போட்டிருக்காங்கல்ல, இந்த டி மாதிரி இருக்கும். தற்போது கண்ணாடியை வெளியே எடு. கரிக்கோளால் வரையப்பட்ட கோடானது பிரதிபலிப்பு அச்சு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அந்த கோடு என்னன்னு சொல்லப்படுது? பிரதிபலிப்பு அச்சுன்னு சொல்லப்படுது. நம்ம பென்சிலால் நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல, அந்த கோடு பிரதிபலிப்பு அச்சுன்னு சொல்லப்படுது. சரியா? உற்று நோக்குக. உற்று நோக்குன்னு போட்டிருக்கா. பொருளும் கண்ணாடியில் தெரியும் நிழற்படமும் சம அளவுடையது. அதுக்கடுத்து பொருளுக்கும் நிழல் படத்துக்கும் இடையே உள்ள தொலைவு பிரதிபலிப்பு அச்சிலிருந்து சம தொலைவில் உள்ளது. அதாவது பொருளுக்கும் பிம்பம், நிழல் படம்னா பிம்பத்துக்கு இடையில் உள்ள தூரமும் பிரதிபலிக்கிற அச்சிலிருந்து சம தொலைவில் உள்ளது. பொருளின் திசையானது இடப்புறத்திலிருந்து வலதுபுறமாக இருப்பின் கண்ணாடியில் நிழல் படமானது வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக மாறும். கண்ணாடியில் இடதுபுறமாக இருக்கிறது நமக்கு வலதுபுறமாக இருக்கும், நமக்கு இடதுபுறமாக இருக்கிறது கண்ணாடியில் வலதுபுறமாக காட்சி அளிக்கும். சரியா? இவற்றை முயல்க. உனக்கு பிடித்தமான சில வடிவங்களை வரைந்து அவற்றின் பிரதிபலிப்பு படங்களையும்
ஒரு அட்டையில் வரைந்து அதை உன்னுடைய ஆசிரியரிடம் காட்டவும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் எதனாலும் என்ன செய்யலாம், எத்தனை நாள் நல்லா வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிட்டு அதை கண்ணாடியில் காமிச்சா எப்படி வருமோ அதே மாதிரி மடித்து இந்த சைடும் வரைஞ்சி அது வரைஞ்சா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வரைஞ்சிட்டு டீச்சர்ட்டையும் காமிக்கணும். சரியா? இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் அம்மா அப்பாட்ட காமிங்க. அடுத்து, இதை செய்து மகிழ்வோமா? செவ்வக வடிவத்தாளை எடுத்து அதை 2 சமமான பகுதிகளாக மடிக்கும். 2ஆக மடிச்சுக்கணும். ஒரு பேப்பர் எடுக்கணும், ஒரு செவ்வக வடிவ பேப்பர் எடுத்து அதை என்ன செய்யணும், 2ஆக மடிச்சுக்கிடணும். மை நிரப்பிய குப்பியில் ஒரு நூலை நனைத்து மடிக்கப்பட்ட தாளின் உள்ளே வைத்து இழுக்கவும். அதாவது இப்போ ஒரு பேப்பரை 2ஆக மடித்தாச்சா, ஒரு மை பாட்டிலில், நல்லா மை இருக்கிற பாட்டிலில் ஒரு நூலை முக்கி எடுக்கணும். எடுத்து அந்த பேப்பர் 2 பேப்பருக்கு நடுவில், மடித்த பேப்பருக்கு நடுவில் அந்த நூலை வச்சு அப்படியே நம்ம எடுத்துடணும். சரியா? எடுத்தோம்னா தற்போது மடிக்கப்பட்ட தாளை திறந்து பார். இப்போ நீங்கள் பாருங்கள், திறந்து பாருங்கள். நீ என்ன பார்க்கிறாய்? மடிக்கப்பட்ட தாளில் இருபுறமும் உள்ள வடிவங்கள் ஒரே மாதிரியானவையாக இருக்குது. 2 ஒன்று போல் தானே இருக்கும். இப்படி தாள் மடிச்சிருக்குன்னா அதுக்கு இடையில கூடி நம்ம அந்த மை உள்ள நூலை உருவிட்டோம்னா 2 பக்கமும் அச்சு விழுந்திருக்கும். அந்த அச்சு 2 எப்படி இருக்கும், ஒன்று போல் விழுந்திருக்கும். உனது ஆலோசனைகள் முடிவுகளை உனது ஆசிரியரிடம் விவரிக்கவும். இது எப்படி விழுந்துச்சு, என்ன ஏதுங்கிறத நீங்கள் உங்கள் டீச்சர்ட்டையும் சொல்லலாம், வீட்டில் அப்பா அம்மாட்டையும் சொல்லலாம். அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேங்கிறதையும் நீ சொல்லலாம். சரியா? Thank you, children.